வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. முகங்கள் அத்தியாயம் 13. இந்த முகங்கள் கதைய உங்களுக்கு உடனே புத்தக வடிவத்துல படிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. புத்தகம் உங்க வீடு தேடி வருங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாமா? டீ கோப்பையுடன் ரூமை விட்டு வெளியேறிய ருத்ர பிரதாப்பை பதட்டத்துடன் எதிர்கொண்டான் பிரகாஷ். அஸ்வின் வந்துட்டு இருக்கானா, என்ன சொல்லி அனுப்புறது அவன? சாவதானமாக சுவற்றில் சாய்ந்து டீயை ஒரு மிடறு பருகியவன் சில வினாடிகள் தீவிரமாக சிந்தித்தான். பிறகு ஒரு பெருமூச்சுடன், வரட்டும், நீ உடனே பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு செய். நந்தினி பிரஸ் மீட் முடிஞ்சதும் தான் அஸ்வினை மீட் பண்ணணும். அத நீ பாத்துக்கோ, மத்தத நான் பாத்துக்கிறேன் என்றான் சிந்தனை கலையாமலே. ஆர் யூ ஓகே ருத்ரா? இப்போ பிரஸ் மீட் கொடுக்கறது சரியா? ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சுக்கோ. உண்மை வெளிவந்தால் என்னென்ன நடக்குமோ என்கின்ற பயம் அவன் குரலில் தெல்ல தெளிவாக தெரிந்தது. நல்லா யோசிச்சுதான் பேசுறேன், ஆனா இதை இவ்ளோ சீக்கிரம் சொல்ல வேண்டி வரும்னு நான் எதிர்பார்க்கல என்றவனது முகத்தில் தெரிந்த தீவிரம் ஒருவித அச்சத்தை வரவழைத்த பொழுதும் அவனிடம் கேள்வி கேட்கும் தைரியம் இல்லாமல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் ஈடுபட்டான் பிரகாஷ். மார்பிள் ரெசார்ட் அளவுக்கு அதிகமான பதட்டத்தில் விழி பிதுங்க காட்சியளித்தது. எக்கச்சக்கமான பத்திரிகையாளர்கள், வீடியோ கேமராக்கள், மைக் ஏந்திய செய்தியாளர்கள் என்று அந்த பிரம்மாண்ட கான்பரன்ஸ் ஹால் பிரம்மாண்டத்தை அடியோடு மறந்து போகும்படி செய்தது அக்கூட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சொந்தக்காரனான ருத்ர பிரதாப் பல சோடியம் விளக்கொளிகளின் வெப்பம் முகத்தை சுட்டரித்த பொழுதும் அமர்த்தலான புன்னகையுடன் ஒரு கதாநாயக தோரணையில் வீற்றிருந்தான். அவன் அருகில் ஒரு புறம் படத்தின் கதாநாயகன் மித்ரன், மறுபுறம் கதாநாயகி நந்தினி, அவள் அருகில் பிரகாஷ். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சொந்தக்காரனான ருத்ர பிரதாப் பல சோடியம் விளக்கொளிகளின் வெப்பம் முகத்தை சுட்டரித்த பொழுதும் அமர்த்தலான புன்னகையுடன் ஒரு கதாநாயக தோரணையில் வீற்றிருந்தான். அவன் அருகில் ஒரு புறம் படத்தின் கதாநாயகன் மித்ரனும், மறுபுறம் கதாநாயகி நந்தினியும், அவள் அருகில் பிரகாஷ், சஞ்சய், இன்னும் சில முக்கியஸ்தர்கள் மேடையில் இருக்க, சஞ்சயின் அண்ணன் மதன்குமார் ருத்ர பிரதாப்பை பற்றி மேடையில் ஏற்ற இறக்கத்தோடு பேசிக் கொண்டிருந்தார். ருத்ர பிரதாப் ஒரு வட இந்தியர், ஆனால் பிறந்து வளர்ந்தது எல்லாம் தமிழ்நாட்டில். தமிழ் மிக பிடித்த மொழி என்பதனால் தன் எழுத்தையும் இயக்கும் திறமையையும் தமிழ் படங்களில் காண்பிக்கலானார். பொதுவாக தமிழ் பட இயக்குநர்கள் பாலிவுட், ஹாலிவுட் என்று இங்கும் அங்கும் குதித்து தங்களை முன்னிறுத்திக் கொள்ள விழைகையில் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் இலக்கை தீர்மானித்துக் கொண்டு அதிலிருந்து சிறிதும் வழுவாமல் சிறப்பாக தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டிருப்பவர் என்றே சொல்லலாம். இதுவரை ருத்ரன் பெற்ற சிறந்த இயக்குனருக்கான விருதுகளின் எண்ணிக்கை அவர் இயக்கிய படங்களை விட 4 மடங்கு அதிகமாகும். தான் நினைத்ததை எப்பாடு பட்டேனும் முடித்து காண்பிக்கும் வல்லமை பெற்றவர். முதல் படத்திலிருந்து எத்தனையோ சவால்களை சமாளித்திருக்கிறார். முதலில் திரையுலக பின்னணி இல்லாமல் உள்ளே நுழைய தலைகீழாக தண்ணீர் குடிக்க வேண்டியிருந்தது. அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் சந்திக்காத அவமானங்களே இல்லை எனலாம். இருப்பினும் திறமையை திரை போட்டு மறைத்திட முடியாதே. மேகங்களை கிழித்துக்கொண்டு உதிக்கும் சூரிய கதிராய் தன் தடைகளை உடைத்தெறிந்து தன் முதல் படத்தை எழுதி இயக்கினார். முதல் படமே சூப்பர் டூப்பர் ஹிட். ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே அவரை திரும்பி பார்த்தது. இருப்பினும் புகழ் தலைக்கு ஏறிவிடாமல் பாராட்டுகளை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டு அதனை அப்பொழுதே மறந்தும் விடுவார். ஆனால் தவறு என்று யார் சுட்டிக்காட்டி இருந்தாலும் அதனை தன் மனதின் ஆழத்தில் பதிய வைத்துக் கொள்வார். அடுத்த முறை அது போன்ற தவறுகள் தவிர்க்க பெற்று குறை கூறியவர்கள் வாயிலாக பாராட்டை பெற்றுவிடுவார். இப்படி பல்வேறு திறமைகள் இருக்கும் ஒருவனுக்கு குறையும் நிச்சயமாய் இருக்க வேண்டுமல்லவா என்று நீண்ட உரை நிகழ்த்திய மதன் சில வினாடி நிறுத்த கேமராக்கள் மொத்தமும் ருத்ர பிரதாப்பின் முகத்தை போக்கஸ் செய்தன. ஆனால் அவனோ சிறு முக மாற்றமும் இல்லாமல் அதே புன்னகையுடன் வீற்றிருந்தான். சந்தனா மட்டும் ஆவலாக மதனை நோக்க அதையும் கேமராக்கள் துல்லியமாக படமெடுத்தன. ஆம், அவருக்கும் ஒரு குறையுண்டு, அது கோபம். வேலையில் சிறு பிழை இருந்தாலும் அவருக்கு முகமெல்லாம் சிவக்கும் அளவுக்கு கோபம் வந்துவிடும் என்று நிறுத்தியவுடன் அங்கே லேசான சிரிப்பலை எழுந்து அடங்கியது. ருத்ரனும் சிரித்தான். அவன் அப்படி சிரிக்கையில் இவனுக்கா கோபம் வரும் என்று கூட்டத்தில் இருந்த அனைவரும் நிச்சயம் யோசித்திருப்பார்கள். ஏன், சந்தனாவை அவன் புறம் திரும்பி அவனை அதிசயமாக பார்த்தாள். அவளது விழியை சந்தித்தவன்
சட்டென கண் சிமிட்டி மையலாக சிரித்தான். உடனே வேறுபுறம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவனது பார்வையின் அர்த்தம் அவளுக்கு புரியவில்லைதான். ஆனால் அந்த அறையிலிருந்த ஒரு கேமராவில் இவர்களது பார்வை பரிமாற்றம் தத்ரூபமாய் படமாக பதிந்திருந்தது. சந்தனாவின் காதருகே குனிந்த ருத்ர பிரதாப், யார் எது பேசினாலும் ஒரு நடிகையின் முகத்துல புன்னகை மாறக்கூடாது, கவனத்தில் இருக்கட்டும் என்று சிரித்துக்கொண்டே குட்டு வைத்தான். ஒரு வினாடி திகைத்தாலும் உடனே சமாளித்துக் கொண்டு அவளும் சிரித்தபடியே, நான் நடிகை இல்ல ருத்ரன் சார் என்று திருப்பினாள். அவனும் விடவில்லை. அவளது சிரித்த முகத்தை கண்களால் சுட்டிக்காட்டி, இதுவரை எப்படியோ, இப்போது நீ 100% நடிகையாகிவிட்டாய். சந்தனாவின் கண்கள் அகல சட்டென அவளது முகத்திற்கு நேரே குனிந்து பேசுவது போல் அவளது முக உணர்வுகளை கேமராக்களிடமிருந்து மறைத்தான். புன்சிரிப்பு துளியும் மாறாமல், என்ன ஆச்சரியமா இருக்கா? ஒரு கல்ல கொடுத்தா கூட அத நான் நடிக்க வச்சிருவேன். அதுதான் ருத்ர பிரதாப். ஓகே, அடிக்கடி அந்த வீடியோவை மறந்துடுறியே. நான் மைக்ல எது பேசினாலும் முகத்துல சிரிப்பு மாறாம பாத்துக்கோ என்று முடித்தவன் அவளது முகத்தில் அதுவரை இருந்த வலியை மறைத்த புன்னகை எழ நிமிர்ந்து தன் இருக்கையில் சரியாக அமர்ந்து கொண்டு மதனை கவனிக்கலானான். மேடையில் மதன் தன் பேச்சை தொடர்ந்தார். அவரையும் அவரது கோபத்தையும் புரிந்து கொண்ட ஒரே நண்பன் பிரகாஷ், சிறந்த கேமராமேன். திரைப்படத் துறையில் நுழைந்தது முதல் இருவருக்கும் நட்பு உண்டு. முதல் படம் முடிவானதும் பிரகாஷ் தான் தனக்கு ஏற்ற கேமராமேன் என்று உறுதி செய்து விட்டார் ருத்ரன். அதன்பின் இவர்கள் கூட்டணியில் வெளிவந்த 9 படங்களும் பாக்ஸ் ஆபீஸ் ஹிட். இது இவர்களது 10வது படம். படத்தின் பெயர் மிருதுளா. அதற்கான அறிவிப்பு கூட்டம்தான் இது என்று நிறுத்திய மதன் ருத்ரனின் புறம் திரும்பி, வாருங்கள் ருத்ரன், நீங்களே உங்கள் படத்திற்கு முன்னுரை வழங்கி விடுங்கள் என்று மைக்கை விட்டு இறங்கி வந்து தன் இருக்கையில் அமர்ந்தார். அர்த்தம் பொதிந்த பார்வை ஒன்றை சந்தனாவின் மேல் வீசிவிட்டு மைக்கிற்கு முன்னே சென்றான் ருத்ர பிரதாப். ஏகப்பட்ட பிளாஷ்களை தொடர்ந்து தன் கம்பீர குரலில் பேசலானான். எங்களது அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இன்று என்னுடைய 10வது படத்தின் அறிவிப்பினை தெரிவிக்கவே உங்களை அழைத்திருக்கிறேன். என்னுடைய முந்தைய படத்திற்கும் இந்த படத்திற்கும் 2 வருட இடைவேளை ஏன் என்று பலர் என்னை கேட்டனர். இது என்னுடைய 10வது படம் என்பதால் இதனை என் திரைப்பட வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாக உருவாக்க நினைக்கிறேன். அதனால் கதை, கதைக்களம், லொகேஷன் என்று நிறைய யோசிக்க வேண்டியிருந்தது. ஆம், தயாரிப்பாளர் யார் என்று முடிவெடுப்பதிலும் சற்று நேரம் பிடித்ததுதான். இந்த திரைப்படத்தின் தயாரிப்பு தொகை 75 கோடியாகும். என் ரசிகர்களுக்கு கூடிய விரைவில் விருந்து படைப்பேன். இந்த படத்தின் கதாநாயகன் இளையதி மித்ரன், கதாநாயகி நந்தினி. இருவருமே முன்னணி நடிகர்கள். அதனால் அவர்களது ரசிகர்களுக்கும் சிறந்த விருந்துதான். 20 நாள் ஷூட்டிங் முடிந்துவிட்டது. அடுத்த மாதம் இசை வெளியீடு. விரைவில் அதன் தேதி அறிவிக்கப்படும். முடித்து விட்டது போல் நிறுத்தினான். கூட்டத்தில் இருந்த பத்திரிகையாளன் ஒருவன், சார், இந்த படப்பிடிப்பின் போது சந்தனான்னு ஒரு பொண்ணு இறந்துட்டாங்களே, அந்த கேஸ் கூட முடியலையே, அத பத்தி என்ன சொல்றீங்க? எதையோ பெரிதாக கண்டுபிடித்து விட்டது போல் எகத்தாளமாக கேட்டான். இட் வாஸ் an accident. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. We have all the records என்று தலை கவிழ்ந்திருந்த சந்தனாவை பார்த்து கொண்டே பேசியவன் ஏதோ கேள்வி கேட்க எழுந்த இன்னொரு பத்திரிகையாளனை கையசைத்து நிறுத்திவிட்டு தொடர்ந்தான். என்னுடைய 10வது படத்துடைய அறிவிப்புக்காக மட்டும் நான் உங்களை இங்கே அழைக்கவில்லை. அதனுடன் இன்னுமோர் முக்கிய அறிவிப்பு இருக்கிறது. கூட்டத்தின் எதிர்பார்ப்பை சில வினாடி ஆராய்ந்தவன், நானும் நடிகை நந்தினியும் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என்று முடித்தவன் சந்தனாவின் புறம் திரும்பி மையலாக சிரித்தான். சந்தனாவின் முகத்தில் இருந்த செயற்கை சிரிப்பும் உறைந்தது. நானும் நடிகை நந்தினியும் கூடிய விரைவில் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் என்ற மிகப்பெரிய அறிவிப்பினை அந்த பத்திரிகையாளர் திரளுக்கு முன் அளித்த ருத்ர பிரதாப், சாரி நந்தினி என்று உறைந்திருந்த சந்தனாவின் கண்களை பார்த்து கூறினான். அவனது சாரியில் ஓர் அழுத்தம் இருந்தது. இவன் ஏன் சாரி கேட்கிறான் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பத்திரிகையாளர்கள் அதனை கேட்கும் முன், படம் முடிஞ்சதும் தான் இந்த அறிவிப்பை கொடுக்கணும்னு நந்தினி ஆசைப்பட்டாங்க, பட் நான் இப்பவே ரிலீஸ் பண்ணிட்டேன் என்று முடித்தான். அங்கே குழுமியிருந்த அத்தனை பேருக்குமே அதிர்ச்சிதான் என்றால் பிரகாஷ், அஸ்வின், சஞ்சய்
மூவருக்கும் அது பேரதிர்ச்சியாய் இருந்தது. அஸ்வின் தன் இருக்கையிலிருந்து எழுந்தே விட்டான். ஹாஸ்பிடலில் ருத்ரபிரதாப் நந்தினியின் கைகளை பிடித்துக் கொண்டிருந்த காட்சி ஏனோ அவன் கண்முன் தோன்றி மறைந்தது. அவனை நந்தினியிடம் நெருங்க விடாமல் தடுக்கும் பொழுதே அவனுக்கு ஏதோ சரியில்லை என்பது புரிந்தது. ஆனால் இப்படி ஒரு அதிர்ச்சியை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு தெரியாமல் ஏதேதோ நடந்திருக்கிறது என்கின்ற உண்மை அவனுடைய கோபத்தை அதிகரித்தது. பிரகாஷ் வாயை கூட மூடாமல் ருத்ரபிரதாப்பையே பார்த்து கொண்டிருந்தான். அட பாவி, நீ உண்மைய சொல்ல போறியோன்னு நினைச்சா இப்படி ஒரு ட்விஸ்ட கொடுத்துட்டியே. என்கிட்ட மட்டுமாவது சொல்லிருக்கலாமே. சஞ்சயின் கை முஷ்டி இறுகியது. பலர் கைத்தட்டி தங்கள் வாழ்த்தினை வழங்கினார்கள். சந்தனாவின் முகத்தில் முழுவதுமாக உணர்வுகள் துடைக்கப்பட்டிருந்தது. காதுகளில் யார் எது பேசினாலும் புன்னகை மாறக்கூடாது. நானும் நந்தினியும் திருமணம் செய்து கொள்ள போகிறோம். அடிக்கடி அந்த வீடியோவை மறந்துடுறியே. ருத்ரபிரதாப்பின் குரல் மாற்றி மாற்றி அவளை இம்சித்தது. பத்திரிகையாளன் ஒருவன், வாழ்த்துக்கள் சார், கல்யாணமானா மேடம் நடிப்பை தொடர்வாங்களா? ருத்ரபிரதாப்போ, வாழ்த்துக்களுக்கு நன்றி. நந்தினிக்கு கல்யாணத்திற்கு பிறகு நடிக்கணும்னு விருப்பம் இல்ல. ஆனா விருப்பம் இருந்தா தாராளமா நடிக்கலாம். ஏன் தரப்புல இருந்து பச்சை கொடிதான். பத்திரிகையாளன் நந்தினியிடம் கேட்டான். நந்தினி மேடம், நீங்க சொல்லுங்க, நீங்க நடிக்கலனா உங்க ரசிகர்கள் ஃபீல் பண்ணுவாங்களே. கேமராக்கள் மொத்தமும் நந்தினியை பார்க்க அவளோ வாயடைத்து நின்றாள். அதற்குள் அவள் அருகில் சென்ற ருத்ரபிரதாப் அவளது கரம் பற்றி எழுப்பி தன் கையணைப்பில் நடக்க வைத்து மைக்கிற்கு முன்னால் நிறுத்தினான். பற்றியிருந்த கையில் அழுத்தம் வேறு. அவளுக்கு முன் மைக்கருகில் முகத்தை கொணர்ந்தவன், இப்பவே சொல்லிட்டான்னு மேடம் ரொம்ப கோமா இருக்காங்க. கேள்விய பார்த்து கேளுங்க, அப்புறம் பின் விளைவுகளை நான் தான் சந்திக்கணும். வசீகர புன்னகையுடன் கூட்டத்தை பார்த்து பேசியவன் நந்தினியை பார்த்து, சாரி டியர் என்றான். மீண்டும் ஒருமுறை கைகளை அழுத்தி, உனக்கு நடிக்க ஆசை இருந்தா எனக்கு ஆட்சேபனை இல்ல நந்தினி என்று எடுத்து கொடுத்தான். நந்தினியோ, இல்ல நடிக்கும் ஆசை சுத்தமா இல்ல. மீண்டும் மணிக்கட்டில் ஓர் அழுத்தம். அதாவது எனக்கு ஹோம் மேக்கரா இருக்கதா ஆசை. சோ திஸ் இஸ் மை லாஸ்ட் பிலிம். உன்னுடைய ரசிகர்கள் என்ன அடிக்க போறாங்க என்று மீண்டும் சிரித்தபடியே எடுத்து கொடுத்தான். என்னுடைய ரசிகர்களை நானும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் அவங்களுக்கு என்னுடைய திருமணம் ஒரு சந்தோஷ செய்தி தானே. துளியும் சந்தோஷம் இல்லாமல் பேசி முடித்தாள். ருத்ரபிரதாப் கூட்டத்திலிருந்த ஒரு பத்திரிகையாளனின் முகம் பார்த்து அர்த்தத்துடன் கண்ணசைக்க உடனே புரிந்து கொண்ட அவனும், மிருதுலா திரைப்படம் பற்றி சில வரிகள் ருத்ரபிரதாப் சார் என்று ருத்ரன் அறிவுறுத்தி இருந்தது போல் பேச்சை படத்தின் பக்கம் திசை மாற்றினான். ருத்ரனோ, என்னுடைய படம் என்பதே போதுமானது தானே என்று முடித்தவன் திரைப்படம் சம்பந்தமான சில கேள்விகளுக்கு மட்டும் பதிலளித்துவிட்டு, இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி என்றவன் பத்திரிகையாளர்களின் சார் சார் ஒன் மோர் கொஸ்டின் பிளீஸ் சார் என்ற பல குரல்களை புறம் தள்ளி நந்தினியின் கையை பிடித்து முன்னேறினான். கேமராவின் பிளாஷ் வெளிச்சங்கள் அவர்களை படம் பிடிக்க கான்பரன்ஸ் ஹாலில் இருந்து வெளியேறினான். பத்திரிகையாளன் ஒருவன், கொஞ்சம் தலகணம் பிடிச்சவர்தானோ? இன்னொருவன், மண்டையில சரக்கு அதிகமா இருந்தா கொஞ்சம் தலகணம் வர்றது இயற்கைதானே. மீண்டும் இந்த பத்திரிகையாளன், அதுவும் சரிதான். முகங்கள் அத்தியாயம் 13 நிறைவடைந்தது. அத்தியாயம் 14. சந்தனாவின் அறை வரை அவளை கைப்பிடித்து அழைத்து வந்தவன் அவளது அறை கதவை திறந்துவிட்டு, இப்போ அஸ்வின் வருவான், அவன்கிட்ட எப்படி பேசணும்னு ப்ளூடூத்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரேன் என்றவன் அவளது பதிலுக்காக காத்திராமல் அவனது அறைக்குள் நுழைந்தான். நடைப்பினம் போல் அவன் விசைக்கு கட்டுப்பட்டாள். அவளது மூளைதான் செயலிழந்து விட்டதே. திருமணம், அதுவும் ருத்ரனுடன், ஒரு கொலைகாரனுடன். கொலை கூட காரணம் சரியாக இருந்தால் சில சமயம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் தினம் தினம் எந்த ஒரு தப்பும் செய்யாதவளை சித்திரவதை செய்யும் பாவையுடன் இனி வாழ்க்கை முழுவதும். நினைக்கையிலேயே அருவருப்பாக இருந்தது. கோபம், அழுகை, எதையும் மாற்ற முடியாமல் இருக்கும் அவளது இயலாமை, இப்படி எல்லாம் சேர்ந்து அவளுள் ஓர் படபடப்பை உருவாக்கியது. கை கால் எல்லாம் நடுங்கத் தொடங்கியது. அதற்குள் அவளது செல் சினுங்கியது. இயந்திரமாய் எடுத்து காதுக்கு கொடுத்தாள். ப்ளூடூத்த போட்டுக்கோ, அஸ்வின் லிப்ட் ஏறிட்டான் என்றது ருத்ரனின் குரல்.
ப்ளூடூத்தை போட்டுக்கொண்டாள். ருத்ர பிரதாப் கூறும் அத்தனையையும் ஒரு சாவி கொடுத்த பொம்மை போல் செய்தாள். இது எதுவுமே அவளுக்கு துளியும் பிடிக்கவில்லைதான். ஆனால் ஏன் செய்கிறாள்? அவனை எதிர்க்க தோன்றவில்லையே, ஏன்? அவள் பதிலை ஆராய்கையில் கதவு தட்டப்பட்டது. சிந்தித்தபடியே கதவை திறந்தாள். குட் மார்னிங் நந்தினி என்றபடி உள்ளே நுழைந்தான் அஸ்வின். குட் மார்னிங் அஸ்வின்னு சொல்லு, ருத்ரனின் குரல் கேட்டது. குட் மார்னிங் அஸ்வின்னு சொல்லு. ருத்ரன் கூறியதை அப்படியே கூறிவிட்டாள். நெற்றியில் அடித்துக் கொண்டான் ருத்ரன். நான் சொல்லணுமா? நீங்க தான் சொல்லணும். நேத்து லஞ்ச் டைம்ல பேசினோமே, அப்ப கூட எதுவுமே சொல்லல நீங்க. இப்போ திடீர்னு? முடிக்காமல் குழப்பத்துடன் அவளை பார்த்தான். படம் முடியட்டுமேன்னு நினைச்ச அஸ்வின். நீங்க இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட மறைப்பீங்கன்னு நான் நினைக்கல நந்தினி. அவளை கோபமாகவே பார்த்தான். ஐ எம் சாரி அஸ்வின், உன்னை நேர்ல பார்க்கும்போது சொல்லலாம்னு இருந்தேன். சரி, நீ சொல்லு. ஹவ் இஸ் யுவர் வைஃப்? பேச்சை மாற்ற முயன்றான் ருத்ரன். ஷீ இஸ் ஆல்ரைட். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டீங்கன்னு ருத்ரன் சொன்னாரே. விடாமல் மீண்டும் தொடர்ந்தான். எஸ். அவளது குரல் நடுங்கியது. கான்சென்ட்ரேட் இன் யோர் வாய்ஸ். அந்த பக்கம் கத்திக் கொண்டிருந்தான் ருத்ரன். அவருக்காக உங்க பேஷனையே விடணும். உங்களோட மார்க்கெட்டை பத்தி தெரியும் தானே? அவளது இந்த திடீர் முடிவிற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள பல வகையிலும் முயன்றான். எஸ், ஐ நோ. பட் போதும். ஐ எம் டயர்ட். எனக்கும் ஒரு குடும்பம் வேணும்னு ஆசை இருக்காதா? எனக்கு காதல் வரக்கூடாதா? உதடுகள் துடித்தன, கண்கள் கலங்கியது. ருத்ரன் சொல்வதை அப்படியேதான் சொன்னாள். ஆனால் அவளது உணர்வுகள் அவளுக்கு கை கொடுக்கவில்லை. அவளுக்கு துளியும் விருப்பமில்லாததை சொல்லும் செய்யும் அவளை நினைத்தே அவளுக்கே பாவமாக இருந்தது. கண்களில் தேங்கியிருந்த நீர் அதன் கட்டுப்பாட்டை இழந்து கன்னத்தில் வழிந்தது. நந்தினி, ஆர் யூ கிரையிங்? வாட் ஹேப்பன்? 2:08 அவளை நெருங்கி அவளை அணைத்தான் அஸ்வின். அவன் அணைத்த பிறகுதான் அங்கே என்ன நடக்கிறதென்று அவளுக்கே புரிந்தது. உடனே அவனை நெட்டி தள்ளிவிட்டு 5 அடி பின்னடைந்தாள். நந்தினி, என்ன ஆச்சு? ஆர் யூ ஓகே என்று அவன் அவளை நெருங்க, கிட்ட வராத வராத கத்திக்கொண்டே பின்னடைந்தவள் மூர்ச்சையாகி விழுந்தாள். மயக்கமடைந்த சந்தனாவை அடைந்த அஸ்வின் அவளது கன்னத்தை தட்டி, நந்தினி நந்தினி எழுந்துருங்க என்றது ருத்ரனுக்கு தெளிவாக கேட்டது. ஓ காட்! போனை துண்டித்தவன் மீண்டும் அவளது எண்ணிற்கு அழைத்தான். அவன் எதிர்பார்த்தது போல் அஸ்வின் தான் போனை எடுத்தான். அவன் பேசும் முன் முந்திக் கொண்ட ருத்ரன், சாரி டார்லிங், இன்னும் கோவமா? சாரி டியர் என்று யாசிப்பது போல் பேசினான். நான் அஸ்வின் சார், சாரி. நந்தினி. நந்தினி எங்க அஸ்வின்? சாதாரணம் போல் பேச அவனாலுமே முடியவில்லை. நல்ல வேளையாக அதனை கவனிக்கும் மனநிலையில் அஸ்வின் இல்லை. சார், மேடம் மேடம் மயங்கிட்டாங்க சார். வாட் என்றதோடு தொடர்பை துண்டித்துக் கொண்டவன் சந்தனாவின் அறை நோக்கி விரைந்தான். வாடிய பூச்செண்டு போல் சுருண்டு கிடந்த சந்தனாவை தூக்கும் முயற்சியில் அஸ்வின் ஈடுபட்டிருக்க அவளை தள்ளிவிட்டு அவளை கொத்தாக தூக்கி படுக்கையில் படுக்க வைத்தான் ருத்ரன். முகத்தில் தண்ணீர் தெளித்து பார்த்தான். கன்னத்தில் தட்டி அவளை எழுப்ப முயன்றான். மணிக்கட்டில் நாடி பிடித்து பார்த்தான். காட், பல்ஸ் டவுனா இருக்கு. தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டவன் செல்லை எடுத்து காதுக்கு கொடுத்தான். கம் இம்மீடியட்லி டு நந்தினிஸ் ரூம், எமர்ஜென்சி. தொடர்பை துண்டித்தவன் கண்களை மூடி தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்தி கொண்டான். யானைக்கும் அடிசருக்கும் தானே. சந்தனா நந்தினி என்று அவளின் மனநிலையை பொறுத்து மாற்றி மாற்றி கூப்பிட்டு அவனுக்கே தடுமாறியது. நல்ல வேளை அஸ்வின் எதையும் கவனிக்கவில்லை. அவனது கவனம் எல்லாம் நந்தினியிடம்தான் இருந்தது. டாக்டர் ஷியாமலா, டாக்டர் சர்மாவின் அசிஸ்டன்ட் வந்ததும் இருவரும் அந்த அறையை விட்டு வெளியேறினார்கள். நந்தினி மயக்கமாகிற அளவுக்கு இங்க என்ன நடந்தது அஸ்வின்? அவனை குற்றம் சாட்டுவது போல் இருந்தது ருத்ரனின் குரல். சார், நான் எதுவும் பண்ணல. கல்யாண டெசிஷனை பத்தி விசாரிச்சேன், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாலேயே நந்தினி டிஸ்டர்ப்டா தான் இருந்தாங்க. உடனே கோபத்தில் ருத்ரனின் முகம் சிவந்தது. எங்க கல்யாணத்தை பத்தி நீ டிஸ்கஸ் பண்ண என்ன இருக்கு? உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ ஏன் மூக்க நுழைக்கிற? அஸ்வினின் எல்லையை காட்ட முயன்றான். ஆனால் அவனும் சாதாரண ஆள் இல்லையே. சார், கல்யாணத்தை பத்தி பேசும்பொழுதுதான் நந்தினி அழுதாங்க. அப்புறம் மயக்கமாகிட்டாங்க. அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குதானே?
இப்போது சுட்டு விரல் ருத்ரனின் புறம் நீட்டப்பட்டது. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? வி போத் லவ் ஈச் அதர். அவனது கோபம் அதிகரித்தது. அப்போ நந்தினியே அழணும், அஸ்வினும் விடுவதாக இல்லை. இது எதிர்பார்த்த கேள்விதான். அதனால்தானே போனில் சாரியோடு ஆரம்பித்தான். எங்களுக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால கூட இருக்கலாம். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? இட் இஸ் பர்சனல் என்று கூறி அஸ்வினின் எல்லை எது என்று கூறாமல் கூறினான். ருத்ரனின் செல் சினுங்கியது. சொல்லு பிரகாஷ். இல்ல, இப்ப வர முடியாது. இன்னைக்கு பிளான் பண்ண சீன்ஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நான் தான் வரணுமா? அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னதான் கிழிக்கிறாங்க. நீங்க ஷூட் போங்க, நான் வந்து ஃபுட்டேஜை பார்த்துட்டு ஓகே பண்றேன் என்று ருத்ரன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே சந்தனாவின் அறை கதவு திறக்கப்பட்டு டாக்டர் ஷியாமளா வெளியே வந்தார். உடனே தொடர்பை துண்டித்தவன், இஸ் ஷி ஆல்ரைட் என்று அவசரமாக கேட்டான். என்னாச்சு டாக்டர்? பின்னோடு அஸ்வினும் கேட்டான். பிபி டவுன் ஆகியிருக்கு, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். ஷி வில் பி ஆல்ரைட். ருத்ர பிரதாப், லெட் ஹர் டேக் ரெஸ்ட் டுடே, ஷூட்டிங் வேண்டாம் என்றார். ஓகே டாக்டர் என்றான் ருத்ர பிரதாப். ஓகே, see you later என்ற ஷியாமளா விடை பெற்றார். தேங்க்யூ டாக்டர் என்றான் அஸ்வின். இருவரும் ரூமினுள் சென்றனர். அஸ்வினை முந்திக் கொண்டு உள்ளே நுழைந்த ருத்ரன் கட்டிலில் படுத்திருந்த சந்தனாவை நெருங்கி அவள் கன்னத்தை தொட்டான். பின்பு மென்மையாக வருடி கொடுத்தவன் குனிந்து அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். பின்பு அவளது கரத்தை பிடித்தபடி அமர்ந்து விட்டான். ருத்ரனையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் அஸ்வின். முகங்கள் அத்தியாயம் 14 நிறைவடைந்தது. நன்றி.